Happy morning, friends. Today we discuss the topic on orientation polarization. இது ஆக்சுவலா இந்த படத்துல ஓரியன்டேஷன் போலரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெர்மனன்ட் டைபோல் உள்ள ஒரு போலார் மாலிகுலோட டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ல ஏற்கனவே என்ன செய்யும் பெர்மனன்ட் டைபோல்ஸ் மூமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் அங்கங்க இருக்கும். பட் அலைன்ட் ஆயிருக்காது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்குற போது அது மேக் பி ஒன்னு அலைன்மெண்ட். அந்த மாதிரி அலைன்மெண்ட்டை உருவாட்டுது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஓரியன்டேஷனல் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த ஓரியன்டேஷன் போலரைசேஷன்ங்கிறது நான் போலார் டயலெக்ட்ரிக்ஸ்ல நடக்கும், போலார் டயலெக்ட்ரிக்ஸ்லயும் நடக்கும். ஸோ அதை வந்து டீட்டெயிலா இந்த சாப்டர் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Agenda of the today's talk is introduction about the orientation polarization, theory and explanation, followed by the distinguish between polar and non-polar dielectrics. ஏன்னா இதுல polar dielectric non-polar dielectrics பேசுவோம். அது ரெண்டையோட டிஃபரன்ஸ் என்னங்கிறத ஒரு டேபிள்ல நம்ம பேச போறோம். ஃபைனலி டேக் ஹோம் மெசேஜ், என்ன டேக் ஹோம் மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது சப்போஸ் போலார் மாலிகுல். அப்ப ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட்டட் த்ரூ சம் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு டைபோல். இப்ப டைபோல்ங்கிறது இந்த டைபோல் வந்து ஒரு பெர்மனண்டா இது பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் போலார் மாலிகுல்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் இருக்காது. இப்ப ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கும்போது தே கெட்டிங் அலைன்டு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் போற டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் போற டைரக்ஷன்ல பாசிட்டிவா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நெகட்டிவா அலைன்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த அலைன்டா இருக்கக்கூடியது ஒரு டெக்னிக் பேர் தான் ஓரியன்டேஷன் போலரைசேஷன். அதாவது டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் சர்டிகட்டு போலரைசேஷன். இது இஸ் கால்டு ஓரியன்டேஷன் ஆகுது இல்லையா, அதுக்கு பேரு அதனால ஓரியன்டேஷன் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். Let us discuss in detail about the theory about orientation polarization. The orientation polarization is due to presence of polar molecule in dielectric medium. It's due to the presence of polar molecule in dielectric medium. Polar molecule வந்து எப்பயுமே permanent dipole moment இருக்கும், even in the absence of electric field. When the electric field நம்ம apply பண்றோம் அப்படின்னா இந்த dielectric media with the polar molecule, the electric field tries to align the dipole along its direction. Due to this, the resultant dipole moment in the material, and this process is called orientation polarization. இது ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ல போலார் மாலிகுல்ஸ் இருக்கு. போலார் மாலிகுல்ஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஈவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாம போதே பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் அதுல இருக்கும். இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கும்போது they getting aligned into the direction of the applied field. That type of alignment is called orientation polarization. Okay, but since polar molecules have a permanent dipole இருந்துச்சுன்னா they align the dipoles in the field direction and align the dipole in the field direction and attempted to decrease the potential energy. அதோட நிலை ஆற்றலை குறைக்க, ஏன்னா அது கூட அலைன்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மூவ்மெண்ட்ல இருக்கும், சார்ஜ் மூவ்மெண்ட்ல இருக்கும். அப்போ மூவ்மெண்ட்ல இருக்கும்போது டிக்ரீசிங் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த ஃபினாமினா வந்து எதுக்கு இந்த ஃபினாமினா இஸ் சிமிலர் டு permanent magnetic moments of atoms in a magnetic field giving rise to paramagnetism. Okay, this phenomenon is similar to the alignment of permanent magnetic moments of atoms in a magnetic field giving rise to a paramagnetism. But just paramagnetism, the orientation polarization is a function of temperature, following the same procedure adopted by Langevin theory of paramagnetism. Langevin theory of paramagnetism மேக்னெட்டிக் தியரியில சொன்ன விஷயம். அதனால ரெண்டு தியரியும் சிமிலரா இருக்கு. அதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது, இதுலயும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அலைன்ட் ஆகுது. இப்போ ரெண்டு ஃபினாமினா சேமா இருக்கனால நம்ம ஒரு சில விஷயங்களை அதுல இருந்து கோஹெரன்ஸ் தியரியை எடுத்துக்கிறோம். The derivation is given by the magnetic material. In that derivation, instead of magnetic field, you use a electric field. இந்த ஓரியன்டேஷன் போலரைசேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்றோம். அங்க மேக்னடைசேஷன் ஃபினாமினா போக ஓரியன்டேஷன் போலரைசேஷன் ஃபினாமினா யூஸ் பண்றோம். One get the polarization P naught is equal to n is the number of atoms, mu bar is the average dipole moment. But this is equal to n into mu squared E by 3 kT, according to Langevin theory. Okay, further P naught is equal to n into alpha naught E. n is the number of atoms in the molecule, E is the applied electric field,
இதுல ஆல்பா நாட்டுங்கிறது என்ன? polarizability constant. But therefore alpha naught is equal to P naught by NE. இப்போ P naught by NE ஆல டிவைட் பண்ணும்போது இந்த NE அடிச்சுட்டு அப்போ mu squared by 3KT ன்னு வருது. அப்போ mu squared by 3KT is nothing but polarizability, orientation polarizability constant. Thus orientation polarizability alpha naught is inversely proportional to absolute temperature of the material. ஏன்னா இது ஆல்பா நாட்டுங்கிறது இன்வெர்ஸ்லி டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இதுல இருக்கு. Okay, let us discuss in distinguish between the polar dielectrics and non-polar dielectrics. Polar dielectrics na enna solluvom? First point, they have the permanent dipole moments even in the absence of applied field. Permanent dipole moments வந்து positive negative charges வந்து permanent-ஆ இந்த molecule polar molecules-ல இருக்கும். But applied electric field இல்லைனாலும், absence of electric field-னாலும். But permanent dipole moment வந்து இந்த non-polar dielectrics-ல இருக்காது. But they have the induced dipole moments. Induced dipole moments in the presence of electric field. The field apply பண்ணும்போது அதுல ஒரு induced dipole moment வேணா create ஆகும். இதுல they are the absorption or emission in infrared range for the molecules of polar dielectrics. Infrared rangeல இந்த polar moleculeக்குள்ள absorption நடக்கலாம் அல்லது emissions process நடக்கலாம். But there is no absorption or emissions can takes place in non-polar dielectrics in the IR regions. இதுல the polarization of polar molecule is strongly temperature dependent. Temperature dependent இருக்கும். It should be strongly the non-polar molecule polarization of non-polar molecules is independent of temperature. Okay. They do not have the center of symmetry HCl, H2O, CO. They have the center of symmetry oxygen, hydrogen, nitrogen. Oxygen, nitrogen, hydrogen எல்லாமே they have the center of symmetry ன்னு சொல்லுவோம். Okay. Finally, the take-home message of the today's talk is the orientation polarization. The orientation polarizabilityங்கிறது ஒரு polar dielectric materialல நடக்கும். The polar dielectric materialல permanent dipole moment இருக்கும். Even in the absence of electric field. If you were to apply the electric field, the permanent dipole, the dipole moment is getting oriented into the particular direction of the electric field. That process, this type of alignment is called orientation polarizability. இந்த orientation polarizabilityங்கிறது இப்போ ஸ்ட்ராங்லி டெம்பரேச்சர் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது இது இந்த ஓரியன்ட் ஆகுது. அந்த நேரத்தில் பொட்டன்சியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இட்ஸ் பி சிமிலர் ஃபினாமினா இன் த மேக்னடைசேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல் getting aligned in the applied magnetic field. இந்த தியரியை நம்ம லாஞ்சவின் பராமேக்னடிசத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த லாஞ்சவின் பராமேக்னடிக் தியரியும் இதில் ஓரியன்டேஷன் பாசிபிலிட்டி தியரியும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால similar to those two theories, so the P naught will be defined in terms of Langevin paramagnetic theory. This is equal to P naught is equal to N into alpha naught N into mu bar. சொல்லலாம் N into mu bar. Mu barங்கிறது average dipole moment. அப்போ mu bar என்ன சொல்லலாம்? N into mu squared by 3kpt அப்படின்னு சொல்லலாம். Therefore P naught ஓட வேல்யூ N into alpha naught E ன்னு சொல்லலாம். N into alpha naught E. ஏன்னா டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிபெண்ட் பண்ணி தான் போலரைசபிலிட்டி நடக்குது, போலரைசேஷன் நடக்குது. அப்போ therefore alpha naught is equal to P naught by NE. அதுல இருந்து பண்ணும்போது alpha naught is equal to mu squared by 3kT. It should be strongly inversely proportional to the temperature of the substance, temperature of the phenomena. அடுத்து போலார் அண்ட் நான் போலார் டயலக்ட்ரிக்ஸோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். ரெண்டோட டிஃபரன்ஸ்ல ஒன்று வந்து போலார் டயலக்ட்ரிக்ஸ்னா பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கு. இதுல பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது நான் போலார் டயலக்ட்ரிக்ஸ்ல. இதுல வந்து ஐஆர் ரேஞ்ச வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஐஆர் ரேஞ்சில் அப்சார்ப்ஷன் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்காது. இது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், இது டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் சொல்றோம். இதுக்காக நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி, திஸ்க்காக சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரிங்கிறது ஆக்சிஜன்னா ஓவோட நியூக்ளியஸோட இன்னொரு நியூக்ளியஸ் அட்டாச் ஆயிடும். பட் HCl அப்படின்னா ஹைட்ரஜனோட நியூக்ளியஸும் Cl நியூக்ளியஸும் தனித்தனியா இருக்கும். There is no center of symmetry, but this is also center of symmetry. Okay, so up to this point I conclude my today's talk about the orientation polarization, polarizability. Thank you very much for patient listening for this talk. Thank you.